நண்பர்களுக்கு வணக்கம். தொழிலாளர் நலநிதி இது ஆன்லைன் பிபிஏவில் பிடித்தம் செய்து இருப்பில் வைக்கப்பட்டுள்ள தொகையினை அந்த உரிய தலைப்பில் செலுத்துவது எப்படி என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பொதுவாக இதை 11th அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டு அப்புறமா நீங்க கட்டிக்கிட்டு இருக்க வழிமுறையை பார்த்திருப்பீங்க. ஆனால் இப்பொழுது இந்தியன் வங்கியின் மூலமாக நேரடியாகவே கணக்கில் செலுத்துவது எப்படி என்பதை நம்ம பார்க்க போகிறோம். டிஎன் பாஸ் ஓபன் செய்தவுடன் பேமெண்ட் என்கிற ஒரு கேட்வே வரும். அந்த மெனுல போயிட்டு 91 பர்சனல் என்பதை கிளிக் செய்வதன் மூலமாக அடுத்தது ஜென்ரேட் வவுச்சர் என்பதை நாம தேர்வு செய்து கொள்கிறோம். ஜென்ரேட் வவுச்சர் சொல்லி தேர்வு செய்து கொண்ட உடனே கிராண்ட் லெவல் என்று வரும். வில்லேஜ் ஜெனரல் ஃபண்ட் என்பதை தேர்வு செய்கிறோம். மேஜர் காம்பனன்ட், மைனர் காம்பனன்ட், இது வந்து டாக்ஸஸ் அண்ட் செஸ் என்பதை நாம் தேர்வு செய்து கொள்கிறோம். ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த டாக்ஸஸ் அண்ட் செஸ் என்பதை தேர்வு செய்து கொண்டாலே அடுத்தது பாத்தீங்கன்னா சப் காம்பனன்ட் போகும்பொழுது 4 வரும். அதுல 4ல லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் என்பதை நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம். இன்கம் டேக்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். நம்ம லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் என்பது தான் தேர்வு செய்து கொள்கிறோம். இப்போ நம்ம சர்ச் பண்ண போறோம். எப்படி அந்த அக்கௌண்ட்ல நம்ம வந்து மேப்பிங் பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம சர்ச் பண்றோம். நீங்க பாருங்க 6711637245 என்கிற இந்த எண்ணை நாம் வந்து உள்ளீடு செய்வதன் மூலமாக இதை நீங்க சர்ச் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்தியன் வங்கி மேனுவல் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த வங்கி கணக்கை வந்து அது காண்பிக்கும். இது வந்து அக்கௌண்ட் நம்பர் மூலமாக சர்ச் செய்வது. பாருங்க, இப்போ மேனுவல் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுடைய கணக்கு வந்து காண்பிக்குது. காமிச்ச உடனே இதை நீங்க வியூ பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் இது வந்து செக் பண்றது வந்து சரியா தான் இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம், பஞ்சாயத்து ரெசல்யூஷன். எந்த வவுச்சர் உருவாக்குனாலும் உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சாயத்துடைய ரெசல்யூஷன் வந்து ஊராட்சி மன்ற தீர்மானத்தை அதில் நம்ம உள்ளீடு செய்யணும். இப்போ அப்லோடுன்னு இருக்கு. அப்லோடுன்ற இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த கணக்குல இருந்து என்னென்ன நீங்க காம்பனன்ட் வந்து நீங்க செலுத்த போறீங்க என்பதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்க தட்டச்சு செய்து அப்லோட் செய்து வச்சுக்கணும். அது பிடிஎஃப் ஆகவோ இல்லை ஜேபிஜே ஃபைலாகவோ உள்ள வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க அப்லோட் செஞ்சிடணும். இதுல எல்லா விவரமும் இருக்கணும். எந்த பீரியட்ல இருந்து கட்டியிருக்கீங்க, எந்தெந்த யார் யார்கிட்ட இருந்து பிடித்தம் செய்தது, எந்த டேட்ல பிடித்தம் செய்தது, அது மாதிரியான விவரங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் எந்த இயருக்கு நம்ம செலுத்துறோமோ, இல்லை எந்த மாசத்துக்கு செலுத்துறோமோ, எந்த நாளுக்கு செலுத்துறோமோ, இதை வந்து நீங்க டைட்டில் வந்து நீங்க அடிச்சிடலாம். அமௌண்ட் எவ்வளோ, கிராஸ் டோட்டல் எவ்வளோ, இது எல்லாமே வந்து சரியாக நம்ம பூர்த்தி செய்து விட வேண்டும். ரிமார்க்ஸ்ன்ற காலத்துல வந்து நம்ம இது வந்து ஆன்லைன் பிபிஏல வந்தது, இல்லை செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம்ல விண்ணப்பதாரரால் செலுத்தப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாமே நீங்க உள்ளீடு செய்து கொள்ளலாம். உள்ளீடு செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஜென்ரேட் வவுச்சர் என்று கொடுத்தாலே போயிடும். பொதுவாக எப்படி நம்ம பண்றோம், மேக்கர், செக்கர் 1, செக்கர் 2 என்கிற வகையில கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரிதான் மேக்கர் என்பவர் பஞ்சாயத்து செக்ரட்டரி, செக்கர் 1 என்பவர் ஊராட்சியினுடைய துணைத் தலைவர், அதுக்கப்புறம் செக்கர் 2 என்பவர் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இல்லாத இடத்துல செக்கர் 1 என்பவர் வந்து மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக இருப்பார். செக்கர் 2 என்பவர் தனி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சியாக இருப்பார். சாதாரண வவுச்சரை உருவாக்குற மாதிரி தான் இதை உருவாக்கிட்டு நீங்க பண்ண முடியும். எளிமையாக செலுத்தினா 11th அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகாமல் செலுத்துவதற்கான வழி. நீங்கள் பட்டியலில் பிடித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ள தொகை என்பது இது இல்லை. இது வந்து விண்ணப்பதாரரால் செலுத்தப்பட்ட தொகை, ஆன்லைன் பிபிஏவில் செலுத்தப்பட்ட தொகையை இப்படி பண்ணலாம். பட்டியல்ல பிடிச்சு நீங்க வச்சிருக்கக்கூடிய தொகையை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை ஒரு பெரிதொரு காணொளியில உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்றேன். நன்றி.